ஏங்க ஒரு இன்னொரு கட்சியில் சேர்றதுனால ஜனங்க அந்த கட்சிக்கு சேர்ந்துருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நேற்று வரைக்கும் அசிங்கமாக கேவலமாக பேசிவிட்டு இன்னைக்கு அதே நாரவாயோட போய் சேர்றிய, உனக்கு மானம் சூடு சோறுன்னு இருக்கா? அம்மா அம்மா நொம்மான்னு எல்லாம் சொல்லிவிட்டு ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா காலை தொட்டு வணங்கிக்கிட்டு இன்னைக்கு அந்த அம்மா இல்லைன்னு உடனே ஜெயலலிதாவால் செங்கோட்டையன் ஏன் விரட்டப்பட்டார்? ஏன் அமைச்சர் பதவியிலேருந்து ஜெயலலிதா தூக்குனாங்க? அவருடைய மனைவியே செங்கோட்டையனுடைய நடத்தை பற்றி ஒரு 4 சீட்டு வாங்கினா பெரிய விஷயம். ஏன்னா ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியை 25 எம்எல்ஏ தான் வாங்கினார். ஆனால் விஜய் என்ன பண்ணுவார்? மே மாதம் நடிக்க வந்துடுவார். சார், இப்போ திமுகவும் காங்கிரஸுக்கும் கூட்டணி விஷயத்தில் ஒரு போர் மாதிரி போயிட்டு கிடையாதுங்க. திமுகவும் காங்கிரஸும் நிச்சயமாக கூட்டணி அமைப்பாங்க, எழுதி வச்சிங்க. உலகெங்கிலும் வாழும் சென்சூட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், எலெக்ஷன் மாதம் நெருங்க எலெக்ஷன் ஃபீவர் தான் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா பீக்கில் எப்போ பார்த்தாலும் நியூஸில் வருது, பிரேக்கிங் நியூஸில் வருது திமுக கட்சி தான். என்னன்னா எங்கே இருந்தாச்சும் யாராவது ஒரு மூலையிலேருந்து திமுகவில் இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மூலையிலேருந்து இணைஞ்சாலும் பரவாயில்ல, பிரதான எதிர்கட்சியான அதிமுகலேருந்தே நிறைய பேர் இணைஞ்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம ஓபிஎஸ் அவர்களும் இணைஞ்சிட்டு இருக்காங்க. இது திமுக உச்சத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குது சார். உண்மை நிலவரம் அப்படித்தானா? ஏங்க இன்னொரு கட்சியில் சேர்றதுனால ஜனங்க அந்த கட்சிக்கு சேர்ந்துருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த கட்சியில் இருக்கவன் அந்த கட்சியில் இருக்க தான் செய்வான், எதிர்கட்சியில் இருக்கவன் எதிர்கட்சியில் இருக்க தான் செய்வான். இது ஒரு இமேஜை பில்டப் பண்ணும், விளம்பரம் அதிகமாகும். இவர் சேர்றாரு அவர் சேர்றாரு. நான் கேட்குறேன், ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் சேர்றது நல்லதா கெட்டதா? நேற்று வரைக்கும் அசிங்கமாக கேவலமாக பேசிவிட்டு இன்றைக்கி அதே நாரவாயோட போய் சேர்றிய, உனக்கு மானம் சூடு சோறுன்னு இருக்கா? இந்த கேள்வி பதில் சொல்லு. நீ மனுஷனா? ஒரு அரசியல் தலைவங்கிறவன் நீ இதே நீங்கள் சொல்கிற நபர், அவன் பெயரை கூட நான் சொல்ல விரும்பலை, எந்த அளவுக்கு நம்முடைய திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தப்பாக பேசினவர், ஏன் கலைஞரை பற்றி எவ்வளோ தப்பாக பேசினவர், எந்த மூஞ்சியோட நீ அறிவாலயத்துக்குள்ளே நுழையிற? மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ அம்மா அம்மா நொம்மான்னு எல்லாம் சொல்லிவிட்டு ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா காலை தொட்டு வணங்கிக்கிட்டு ஜெயலலிதா வர்ற காரை பார்த்து வணங்கி விட்டு இருந்துவிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி இல்லைன்ன உடனே இப்படி வேற ஒரு கட்சி கதவை தட்டிய உனக்கு மானம் சூடு சொரணா இருக்காங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சொல்லுங்கள், நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியுங்க. ஓபிஎஸ்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியும் பர்சனலாக. ஓபிஎஸ்ஸை நான் எங்கே பார்த்துருக்கேன்னா டி.ஆர். பார்த்துருக்கேன். அப்போது அதிமுக அமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு ராஜா முகமது, அவர் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் பத்திரிகையாளர் இருக்கும்போது அவர் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்போ டி.ஆர். இருந்தவர் யார்? என் பேரை சொல்லக்கூட விரும்பலை. அப்போது நான் ஒரு படம் எடுத்தேன். அடியார் தான் அதுக்கு தயாரிப்பாளர், ஆனால் என் மூலமாக தான் அடியார் எடுத்தார். அப்போ என்னைய தயாரிப்பாளராக்க வேண்டும் என்று விரும்பினார் அந்த ராஜா முகமது அமைச்சர். ஏன்னா அவர் நான் நிறைய செஞ்சுருக்கேன், ரொம்ப ஃப்ரெண்டு. நீங்கள் ஒரு படம் எடுங்க, ஏன்டே எதுங்க காசுன்னு, இல்லை நான் தரேன்னு சொல்லி அவர் தான் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் இயக்குனர் மகேந்திரன்ட்ட கொடுங்க படம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தார். இல்லை சார், ஓபிஎஸ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எனக்கு பதவி கூட வேணாம், கட்சியில் கூட சேர்த்துக்கோங்கன்னு கடைசி வரைக்கும் கேட்டு பார்த்தேன். ஏன் பரதேசி, நீ அரசியல் விட்டு ஒதுங்கி நில்டா. ஒரு பெரிய தலைவன், அதாவது நீ முதலமைச்சராக இருந்த, இந்த அரசியலுங்கிறது என்னது நீ அனுபவிச்சுட்ட. வேண்டாப்பா, நான் சந்தோஷமாக ஓய்வாக இருக்குன்னு இருக்க வேண்டியதானே? இந்த கேள்வி பழிச்சு நல்ல. இப்போது சையதுரசாமி இருக்கார், அதிமுகவில் இருந்தார், பிடிக்கலை, அரசியல் விட்டு விலகிட்டார். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்போது அதிமுகவில் இருந்தவங்க நிறைய பேர் நியூட்ரலாக இருந்து ரெட்டையிலைக்கு மட்டும் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்தமாரி நீ அரசியல் விட்டு விலகிரு. இதுக்காக ஏன் இன்னொரு கட்சியை விட்டு கட்சியில் போய் சேர்றேங்கிறனா? அப்போ உனக்கு பதவி வெறியாங்கிறதான் கேள்வி. இல்லை சார், 3 வாட்டி முதல்வராக இருந்திருக்காரு. அவர் கட்சியில் இருந்தானா கொஞ்சம் பலமாக இருக்கும்ல. என்ன பலம்? மாவட்டத்தில் ஆதரவு இருக்குல்ல. ஒன்னைய நம்புறவன் உன் கூட இருக்கவன் உன் கூட தான் இருப்பான்.
ஆனால் உன் கூட இருக்கவே இல்லை, எல்லாம் அதிமுக திரும்பி போயிட்டாங்க. இன்னைக்கு கூட ஒரு பழைய எம்எல்ஏ திரும்பி போயிருக்காரு. அப்புறம் உன் நிழல் உன் பையன் மட்டும்தான் உன் கூட இருக்கான். அப்புறம் உன் பையன் கூட உன் கூட இருக்க மாட்டான், வேறு வழியில் அவர் நிறைய பிக்கல் பிடுங்கல் இருக்கனால உன் பையன் இருக்கான். நீ சாதாரணமாக இருந்தாள் ஓபிஎஸ், நீ எவ்வளவு சொத்துக்கள், இந்த சொத்துக்கள் எப்படி வந்துச்சு? நேர்மையாக சம்பாதிச்சியா? இவ்வளோ சம்பாதிச்சு பத்தாதா? இனியும் போய் அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அங்கே போறியா? சரி, நீயும் அங்கே இப்போ சிட்டிங் எம்எல்ஏ தேனி, அவர் எம்பி நினைக்க, தேனி தமிழ்ச்செல்வனும் எவ்வளவு மோதிக்கிட்டீங்க? இருவரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தாலும் எவ்வளவு மோதிக்கிட்டீங்க. இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு புரியலை. அரசியல் இதானா? சொல்லுங்கள். இல்லை சார், ஸ்டாலின் அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அடக்கமானவர், அவர் வரது அடக்கமானவர்னா உங்கள் அப்பாவை பற்றியும் உன்னை பற்றியும் எவ்வளோ அசிங்கமாக பேசினவர். இந்த கேள்வி பறிச்சுங்க. அடக்கமானவர்னு வேற, அவர் குரலே சன்னமாக தான் இருக்கும். சொல்லுங்க, அடக்கமானவர் எனக்கு புரியல. எவ்வளவு அசிங்கமாக பேசினது, அதை எப்படி மன்னிச்சிங்க? இல்லை மறந்துட்டீங்களா? ஏன்னா அவரோட ஆதரவாளர்கள்லாம் கூட கண்ணீர் விட்டதை பார்த்தோம். எங்களை அதிமுகவில் சேர்த்துக்கவே இல்லை, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோமே, சேர்த்துட்டு தான் வந்திருக்கவே மாட்டோமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், அவன் மானஞ்சு குடிச்சிடணும் உள்ளமே எடப்பாடி. இந்த ஆள் திறமையத்தோன்னு போய் தூங்கிக்கிட்டு இருந்த ஜெயலலிதா சமாதியில் போய் தட்டுனான், டொம்பு டொம்பு தட்டுனான். எவ்வளோ அசிங்கம் அது, தர்மயுத்தம். இன்றைக்கி தர்மயுத்தம் எங்கே போய் இருந்துச்சு? ஜெயலலிதா சமாதியிலேருந்து அறிவாலயம் போயிடுச்சு. அப்போ நீ நடத்தின தர்மயுத்தம் இதானே அர்த்தம்? ஏன் நான் என்ன சொல்கிறேன், நீ வேண்டாம், ஒரு பெரிய பதவியில் இருந்துட்ட, இனிமேல் போய் அங்கே என்னடா பதவி உனக்கு? ஓய்வு பெற்று வேண்டாம்ப்பா, எனக்கு அரசியல் வேண்டாம், நான் நிம்மதியாக இருந்துடுறேன், இன்னும் பேர குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இரு. அறிவாலயத்தில் போய் கதவை தட்டலாமா? நீ என்ன சொல்லி அதிமுகவில் சேர்ந்த? தீய சக்தின்னு ஜெயலலிதா சொல்லிச்சு, கடைசி வரைக்கும் தீய சக்தியை ஒழிப்போம்னு சொல்லிச்சு. அந்த ஜெயலலிதா பின்னால் கூச்சல் போட்ட நீ இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டுன்னு நாங்கள்லாம் கேட்போமா இல்லையா? உன் மனசாட்சி உனக்கு கேட்காதா? என்ன தலையாட்டுறீங்க? ஆமாவா இல்லையா? இருக்கலாம் சார். அதனால் அரசியல்னா இப்படியா? அதுதான் என்னுடைய கேள்வி. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வந்து புதுசாக புது வரவு கட்சியான தாவேகா அது வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகாவை சேர்ந்தவர்களே வந்து எங்களுக்கு போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி, அப்போ அதிமுகன்னு கேட்டால் அதிமுக தொண்டர்கள்லாம் ஏற்கனவே எங்கள் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஜோக்கு. அதிமுகவில் இருக்கவங்க யார் தாவேகாட்ட போனா? தேவேகா ஏமாற்று மூத்த தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ரைட் ஹேண்டாக இருந்து சொல்கிறப்படுற செங்கோட்டையன் அவர்களே போயிருக்காரு. செங்கோட்டையன் வைக்கிறா? செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய ஊழல் ஐக்கியம். ஜெயலலிதாவால் செங்கோட்டையன் ஏன் விரட்டப்பட்டார்? ஏன் அமைச்சர் பதவியிலேருந்து ஜெயலலிதா தூக்குனாங்க? அவருடைய மனைவியே செங்கோட்டையனுடைய நடத்தை பற்றி மோசமாக சொன்னாங்க. அதை விசாரிக்கும் போது உண்மைன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையன் விரட்டினாங்க. செங்கோட்டையன் மேலே ஊழல் வழக்கு இல்லையா? அவர் என்ன 100 உத்தமரா? இன்னைக்கு அவர் ஆரம்பிக்கும் போது நான் வந்து அதிகார பகிர்வு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதை யாராவது நம்புனாங்களா? எந்த அரசியல் கட்சியாவது நம்புனாங்களா? விஜய் சொன்னதை யாரும் நம்பலை. அவர் இன்னும் தனியாக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. சிங்கிளாக தான் வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தனியார் வரும். அவருக்கு ஆதரவு இருக்குது, ஓட்டுகள் கிடைக்கும் நிச்சயமாக. இன்னைக்கு எழுதி வச்சிங்க, அவர் ஒரு 4 சீட்டு வாங்கினா பெரிய விஷயம். ஏன்னா ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியை 25 எம்எல்ஏ தான் வாங்கினார். அதுக்கப்புறம் காங்கிரஸில் சேர்ந்து துணை மந்திரியாக இருந்தார். இப்போது அரசியல் விட்டு விலகிட்டார். ஆனால் விஜய் என்ன பண்ணுவார்? மே மாதம் நடிக்க வந்துடுவார். அப்போ பல பேர் சொல்கிற மாதிரி வந்துடுவாருன்றீங்க? பல பேர் இல்லை, நான் தான் முதல்ல சொன்னேன். அவர் சினிமாவை விட மாட்டார், அவருடைய ரசிகர்களும் விட மாட்டாங்க, விட மாட்டாங்க. அவர் மே மாதத்தில் நடிக்க வந்துடுவார், கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து அரசியலையும் பயணிப்பார், சினிமாலையும் பயணிப்பார். 31 அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர் முதல்வர் பதவி பிடிப்பாரா, அவருடைய கட்சி ஆட்சியை பிடிக்குமாங்கிறது தெரியும். உங்கள் யூகம் என்ன சார்? இதைத்தான் என்னுடைய முடிவு. நான் இதை ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎம்மாக வந்து துணை முதல்வரே வந்துருவார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது திமுகவோட முடிவு.
அவங்க முடிவு. இதில் நான் என்ன சொல்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நல்லவர், எனக்கு வேண்டியவர், அறிமுகமானவர், பரிச்சயமானவர். அவர் வந்தால் நான் என்ன வேண்டான்னு சொல்ல போகிறேன்? துணை முதல்வர் ஆகக்கூடிய பொறுப்பு, அதிகாரம் முதல்வர்கிட்ட இருக்குது. சார், இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி விஷயத்துல ஒரு போர் மாதிரி போயிட்டு இருக்கு. கிடையாதுங்க. திமுகவும் காங்கிரஸும் நிச்சயமாக கூட்டணி அமைப்பாங்க. எழுதி வச்சுங்க. இவங்க பாட்டுக்கு பிகு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த சூழ்நிலையும் ராகுல் காந்தி திமுகவுடைய கூட்டணியிலிருந்து விலக மாட்டார். ஏன்னா இன்னைக்கு ஆல் இந்தியா லெவலில் காங்கிரஸோட எவனும் கூட்டணியில் இல்லை. மம்தா முதற்கொண்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கிற இத்தனை எம்பிகளை வச்சுருக்கிற ஒரே கட்சி டிஎம்கே தான். பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி வந்து டிஎம்கேல ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா திமுக தான், வேறு யாரும் கிடையாது. அவங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜுஜுப்பி அது. ஸோ பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு கட்சி தேவைன்னா திமுக தான். நிச்சயமாக ராகுல் காந்தியும் சரி, மேனகா காந்தியும் சரி, பிரியங்கா காந்தியும் சரி திமுக கூட்டணியிலிருந்து விலகவே மாட்டாங்க. இது சும்மா உருட்டல் மிரட்டல். சார், டைரக்டா ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கிட்டே பேசினாரு. ராகுல் காந்தி பேசவே இல்லை. இது விஜய் தரப்புலேருந்து மறுக்கப்பட்டு விட்டது. சும்மா மீடியாக்காரங்க சும்மா கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகுன்னு நினைக்கிறாங்க. அது அந்த பருப்பு வேகாது. ஆனால் சார், காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம், சில தலைவர்கள் மாணிக்கம் தாகூர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம், மாணிக்கம் தாகூருக்கு இந்த தடவை சீட்டு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவர் எம்எல்ஏ சீட்லையும் போட்டியிட மாட்டார். அவருக்கு என்னென்னா, இப்போ தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு. அது அவருக்கு பர்சனலாக பிடிக்கல. ஏன்னா அந்த தொழிலை அவருக்கு எதிர்த்தா வேலை செஞ்சார். அதனால் அவர் பிணத்திக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த தேர்தலோடு அவர் விலகிடுவார், தேர்தலை விட்டு. ஸோ அப்போ தாவிகா கூட காங்கிரஸ் போகும் அப்படின்ற யூகம் எல்லாமே போய் தான். போய் நிச்சயமாக எந்த சூழலையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் உறுதியாக இருக்காங்க, தொடர்ந்து பயணிப்பார்கள். திமுகவுக்கு பலமே காங்கிரஸ் தான், காங்கிரஸுக்கு பலமே திமுக தான். அடுத்த தேர்தலில் திமுக ஜெயிக்குன்னு சொன்னால் அதுக்கு காங்கிரஸ் ஓட்டுகள் தேவை. அதுமாதிரி காங்கிரஸும் ஒரு 20 எம்பி 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வரணும்னா திமுக ஓட்டு தேவை. ஆரம்பத்தில் 67 அண்ணா கலைஞர் எல்லாரும் சேர்ந்து தான் காங்கிரஸ் ஒழிச்சாங்க. இப்போ அதே காங்கிரஸ் திமுக மூலமாக பார்லிமெண்ட்டுக்கு போகுது, சட்டசபைக்கு போகுது. பிரதான எதிர்க்கட்சி கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குது. ஆனால் டிடிவி தினகரனோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி பேச மாட்டோம், சீட்டுகள் பேச மாட்டோம், நாங்கள் பாஜகவோட தான் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது அதிமுக தலைமை தாங்கும் அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு முரணாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது திமுக கூட்டணி இல்லையா? இப்போ ஜவஹர்லால் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இவங்க வந்து காங்கிரஸோடைய கூட்டணி பேசுகிறாங்க, திமுகவோட தானே கூட்டணி பேசுகிறாங்க. திமுகவோட தானே போய் சீட்டு கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆமாம் சார், அதே மாதிரி நிறைய இந்த சில்லறை கட்சிகள் எல்லாமே உதயசூரியனில் போட்டி போடுது. இதுக்கு முன்னாடி உதாரணம் இருக்குது. அதாவது பாஜக திமுக அண்ணா திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படுற சீட்டில் இருந்து பாஜக தினகரனுக்கு சீட்டு கொடுக்கும். இது வந்து புதுசு இல்லையே. நிச்சயமாக சார், உங்களோட கருத்து எல்லாமே எங்கள் மக்கள்கிட்ட போய் சேரும். இங்கே வந்து உங்களோட கருத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கருத்துக்களைத்தான் நான் சொல்கிறேன். மக்கள் மனசாட்சியின் கருத்துக்களைத்தான் நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.